ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புஷ்பாஸ் லைஃப். இன்றைக்கி இந்த வீடியோவில் செவ்வாய்க்கிழமை என்னோடய டெய்லி ரொட்டீன் தாங்க உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி 4:10 அப்படிங்கும்போதே எழுந்திரிச்சாச்சுங்க. எழுந்திரிச்சோன்னையும் இன்றைக்கி என்னோடய பிளானிங் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, 4:10லேருந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ப்ரஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா தான் தண்ணி குடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா தண்ணியும் தாகம் அடிக்கும் வேலைகள்லாம் செய்யும்போது. அதனால் ப்ரஷ் பண்ணிவிட்டு முதல் வேலையாக ஒரு செம்பு தண்ணியை குடிச்சிட்டு, அதுக்கப்புறமா எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா எப்படியும் ஒரு மணி 5 ஆயிரும். 5 இல்லைன்னா ஒரு 4:45 ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இண்டக்ஷனில் தண்ணி வச்சு விட்டுட்டு ஒரு 10 நிமிஷமாவது தண்ணி காயறதுக்காக இல்லைங்களா, அதுக்குள்ளேயும் வாசல்லாம் கூட்டி விட்டுடலாம் அப்படிங்கிறத நம்மளோட பிளானிங். ஆனால் நடந்தது என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக இன்றைக்கி வந்து பார்க்க போகிறீங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சரின்ட்டு காலையில் எழுந்திரிச்சோன்னே ப்ரஷ் தாங்க பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தா நிலவு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி கண்ணுலேயே படலைங்க. என்னன்னு தெரியல, இன்றைக்கி வந்து காணோம். ஒரு 4:20 அப்படிங்கும்போது தான் நான் வந்து பார்த்துருந்தேன். நிலவு வந்து கண்ணுக்கு தெரியல. சரி அடுத்த வேலையாக நாம் வந்து நம்மளோட எக்ஸசைஸ் தான் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நான் செய்கிற எக்ஸசைஸ் வந்து ஃபுல்லாகவே காட்டிடலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அந்த நைட்டி போட்டிருக்கிறதுனால பார்த்திங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. அதனால தான் நான் சீக்கிரமாக 1-2 மட்டும்தான் காட்டுறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன். நான் என்னென்ன எல்லாம் பண்ணுறேன், எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத. சரி, இந்த வீட்டை வந்து கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் மேட் போட்டோம் அப்படின்னா நம்ம எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்துட்டு அப்படியே தீபம் ஏற்றிக்கலாம் அப்படின்னு தான் யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் டைம் இருக்குது, அதனால் தீபம் ஏற்றிடலாம்ங்கிற மாதிரியான ஒரு ஐடியா தான். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வேறு, அதனால் வெற்றிலை தீபமும் போடணும். செவ்வாய்க்கிழமை முருகருக்கு உகந்த நாள் அப்படிங்கிறதுனால சரி க்ரீன் கலரில் சேலை கட்டலாம் அப்படின்னு சொல்லி நைட்டே வந்து எடுத்து வச்சிட்டேன். ஒரு சில வேலைகள் வந்து நைட்டே செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து ஈஸியாக தாங்க இருக்குது. பாத்திரமெல்லாம் வாஷ் பண்ண வேண்டியது நிறையவே இருந்தது. நைட்டு குளிராகவும் இருந்தது. சரி செய்யலாமா வேண்டாமான்னு கூட யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி வச்சுட்டு தான் தூங்க போனேன். அதனால இன்றைக்கி கொஞ்சம் மைண்டும் ஃப்ரீயாக இருந்தது, கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஆனால் காலையில் முதல் வேலையாக அதை பார்க்கும்போது இதெல்லாம் கழுவணுமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். அந்த ஃபீல் இல்லாமல் கொஞ்சம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நான் பார்த்திங்கன்னா ஒரு செம்பு தண்ணியை குடிச்சிட்டு என்னோடய எக்ஸசைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி இது ஒவ்வொரு எக்ஸசைஸுமே வந்து 10 தடவை வந்து நான் செஞ்சுருந்தேங்க. டைம் இருந்தது அப்படின்னா நம்ம 20 தடவை கூட செய்யலாம், இன்னுமே உடம்புக்கு நல்லது தான். ஆனால் நான் பார்த்திங்கன்னா 10 வாட்டி மட்டும்தான் செஞ்சுருந்தேன். இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இண்டக்ஷனில் தண்ணி வச்சுட்டு எல்லாம் கூட்டி விடலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் மேடம் பார்த்திங்கன்னா இது செஞ்சு முடிக்கும்போது கரெக்டாக எழுந்திரிச்சிட்டாங்க. சரின்ட்டு அவங்கள போய் தூங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5:15 இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. 5:15லேருந்து 5:45 வரைக்கும் நானும் தொட்டிலில் போட்டு ஆட்டிகிட்டே இருக்கேன். தொட்டிலில் விட்டோம் அப்படின்னா மேடம் வந்து எழுந்திரிச்சிக்கிறாங்க. என்ன பண்ணுறது, அந்த நேரத்தில் வந்து மேடம் கூட்டிகிட்டு வந்திருந்தோம் அப்படின்னாலும் கூட வந்து சினுங்கிட்டே தான் இருப்பாங்களே தவிர வேறு கூட இருந்து நம்ம கூட இருந்து நாம் என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் பண்ண மாட்டாங்க. சினுங்கிட்டே தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் 5:45க்கு மேலே தாங்க நான் வந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த க்ரீன் கலர் சேலை தான் வந்து இன்றைக்கி கட்டியாச்சு. இதை கட்டணும்னு நினச்சிட்டே இருந்தேன். சரி, இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா எழுந்தோனையும் வந்து அரிசியை வந்து ஊற போட்டேங்க. ஏன்னா அது வந்து நம்ம கொஞ்சம் லேட்டாக ஊறாமல் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் விதையாக இருக்குது. அதனால் நான் எழுந்தோனையும் அரிசியை வந்து ஊற போட்டிருந்தேன். அதனால் இப்போ வந்து பருப்பு வேக போட்டுக்கிறேன். என்ன சமையல் செய்கிறது அப்படிங்கிறது நைட்டு நானும் யோசனை பண்ணேன். ஆனால் எந்த யோசனையுமே எனக்கு வரல. சாம்பார் வச்சுட்லாமான்னு தோணுச்சு. சாம்பார் பார்த்திங்கன்னா வாய்க்கு பிடிக்கல. அதனால் நான் என்ன பண்ணேன்னா துவரம் பருப்பில் சும்மா உப்பு பருப்பு மாதிரி கிடையும் இல்லைங்களா, துவரம் பருப்பு தக்காளியை வேக போட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், அது கூட வரமிளகாயோ பச்சை மிளகாயோ, அதுக்கப்புறம் வரமல்லி, சீரகம், மிளகு, பூண்டு இதெல்லாம் வதக்கி விட்டு எடுத்து கொட்டி கடைஞ்சோம் அப்படின்னா அதுதான் உப்பு பருப்பு, சூப்பராக இருக்கும். சரி, அதுக்கு வந்து வெண்டைக்காய் வாங்கிட்டு வந்துட்டு கடையில் வெண்டைக்காய் பொரியல் செஞ்சிடலாம். எல்லாத்துக்குமே வெண்டைக்காய் வந்து ரொம்பவுமே பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அது செஞ்சிடலாம் தான். வெண்டைக்காய் வந்து அந்த வழுவழுப்பு தன்மை இல்லாமல் சூப்பராக நான் ஒரு மாதிரி செய்வேங்க. அதை வந்து இன்றைக்கி நான் சொல்கிறேன். எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே அது வந்து ரொம்ப பிடிக்கும், எனக்குமே ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற ஒரு இது. தம்பி பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் செய்யுமான்னு சொல்லி அப்படி கேட்பாங்க. தம்பிக்கு எல்லா காய்கறியுமே ரொம்ப பிடிக்கும்.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடுமே அரிசி நேரமே ஊற போட்டதுனால சரி சாப்பாட்டையும் ஒரு அடுப்பில் வச்சு விட்டுட்டு அரிசியும் வச்சு விட்டுட்டு இந்த பக்கமாக பருப்பும் வந்து வேகுது. அது வந்து இந்த ரேஷன் கடையில் போடுற பருப்பு தாங்க, நல்லா பெருசு பெருசாக இருக்குது. கொஞ்சம் நேரம் ஆகும் வேகிறதுக்கு, எப்படியும் கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, சரி நான் வந்து தம்பி வந்து நேரமே எழுந்திரிச்சிருந்தான், கடைக்கு போயிட்டு வா தம்பி அப்படின்னு போயிட்டும் வந்துட்டார். வெற்றிலையும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதனால் எனக்கு ஒரு ஆர்வம், ஒரு 6:30ங்கும் போது நான் வந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்ருந்தேன். அதனால் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, வெற்றிலை தீபம் போற்றலான்னு எனக்கு ஒரு ஆர்வமாக இருந்ததுங்க. 6:30 மணி அப்படிங்கும்போது சிவனுக்கு வந்து தீபம் ஏற்றிட்டு இங்கே வந்து பருப்பும் அரிசி விசிலும் வர வேண்டியது இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து சிவனுக்கு தீபம் ஏற்றி வச்சுட்டு உள்ளுக்குள்ளேயும் ஒரு தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேலுக்கு வந்து முதல்ல அபிஷேகம் செய்யணும். 2-3 வாரமாக அபிஷேகமும் செய்ய முடியல, வெற்றிலை தீபமும் போடவே முடியல. இந்த வெற்றிலை தீபம் போடுறது அப்படிங்கிறது மனசுக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தது. அது போடும்போது வீடு சம்மந்தமான பிரச்சனைகள், வீடு கட்ட வேண்டியது, இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள்லாம் நீங்கி வீடு வந்து நம்மளுக்கு நல்லபடியாக கட்டுறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லி நம்மளோட அம்மணி அக்கா சேனலில் நான் பார்த்துட்டே இருக்கும்போது இம்ப்ரெஸ் ஆகி அதை வந்து செய்ய ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் முருகருக்காக அந்த செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து போடலாங்கிற ஒரு ஐடியா வந்தது. அதனால் தொடர்ந்து நான் வந்து இந்த வெற்றிலை தீபம் வந்து போட்டுருக்குறேங்க. ஆனால் வந்து இந்த ஒரு 2 வாரமாக என்னால் வந்து போட முடியல. அதனால் இப்போ சமையல் வேலையை செஞ்சோம் அப்படின்னா 6:30லேருந்து 7:30 மணி ஆயிரும். ஒரு 7 மணிக்குள்ளே அந்த தீபம் போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், சுக்ரஹ ஒரே நேரத்தில். சரி, அதை மீறியே தான் அந்த கொஞ்சம் நாளாகவே போட்டிருக்கேன். அதனால் இன்றைக்கி ஒரு 7 மணிக்குள்ளே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த வேலையை தாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சிவனுக்கு ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு ஒரே ஒரு செம்பருத்தி பூ தாங்க இன்றைக்கி வந்து பூத்திருந்தது. அதனால் வெளியில் போயிட்டு பார்த்தேன், அந்த மஞ்சள் அரளி இருக்குது இல்லைங்களா, அது வந்து வெளியில் பூத்திருந்தது. சரி, இன்றைக்கி அந்த மஞ்சள் அரளி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நம்மளோட ஒரே ஒரு செம்பருத்தி பூ, அதை தான் நான் வந்து இன்றைக்கி வச்சு பூஜை செஞ்சேன். இதெல்லாம் வேக போட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து கூட்டவே இல்லைங்களா, அது சரின்ட்டு அதை தான் கூட்டலான்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு இருந்தேன். அப்போ தான் தம்பி வந்து கடைக்கு போயிட்டு வான்னு சொன்னோன்னே போயிட்டு வந்துட்டார். அந்த கூட்டுற கேப்பில் வந்து அவர் வந்து போயிட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் தான் நான் வந்து தீபம் ஏற்ற ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வேலுக்கு வந்து 3 விதமாக இன்றைக்குமே அபிஷேகம். இன்றைக்கி வந்து ரொம்பவுமே மன நிறைவாக இருந்தது. எவ்வளவு தான் நம்ம பூஜைகள்லாம் செஞ்சாலும் அந்த அபிஷேகம் செய்யும்போது உண்மையிலேயே மனசுக்கு ஒரு நிறைவாக தான் இருக்குது. அது வந்து முதல்ல இந்த வேல் வந்து தம்பியோட ஃப்ரெண்டு தான் வந்து தம்பிக்கு வந்து பரிசாக கொடுத்துருந்தாங்க, வேலும் அந்த முருகர் படமும். அது வந்து இந்த மாதிரி அபிஷேகம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு ஐடியாவுமே எனக்கு தெரியவும் இல்லை. அது வந்து வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி சின்ன வேல் வச்சு கூட அபிஷேகமெல்லாம் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அபிஷேகம் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இருக்கிற அந்த வேல், அதுக்கப்புறம் ஒரு அது பேர் எனக்கு சரியாக தெரியல, அந்த வெள்ளை கலரில் சிலைகள்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி சிலைகள் இருந்தாலும் அதுக்குமே அபிஷேகம் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்மளோட அந்த தேசமங்கையர்கரசி அம்மா தான் சொல்லியிருந்தாங்க. முதல்ல நான் வந்து ஒரு வெள்ளை கலரில் ஒரு பிள்ளையார் வச்சுருந்தேங்க, அதுக்கும் கூட பண்ணியிருக்கலாமோங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த வேலுக்கு அபிஷேகம் பண்ண வந்து ஆரம்பித்தேன். அபிஷேகம் பண்ணும்போது ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க, அது தொடர்ந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து எனக்கு எந்த விதமான ஒரு தொடர்ந்து பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எனக்கு எந்த விதமான ஒரு சந்தேகமே இல்லை. ஏன்னா இது ரொம்பவுமே பிடிச்சிருக்குது. இது வந்து மேடம் எந்திரிச்சிருந்தாலும் அவங்களுக்கு இந்த அபிஷேகமெல்லாம் பார்க்குறதுக்கும் பண்ணுறதுக்கும் ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி வந்து அவங்க வந்து மிஸ்ஸிங். நான் வந்து பண்ணிகிட்ருந்தேன். 3 விதமான அபிஷேகமே தான். அந்த மஞ்சள் அபிஷேகம், அதுக்கப்புறம் பால், அதுக்கப்புறம் தண்ணீர், 3 விதமாக அந்த வேலில் வந்து அபிஷேகம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் அரளிப்பூ இருக்குது இல்லைங்களா, அதுதான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரே ஒரு செம்பருத்தி, அதை வச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளோட அபிஷேகமெல்லாம் முடித்தாச்சு. நெய்வேத்தியம் அபிஷேகம் செய்யும்போது நெய்வேத்தியம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட விஜயக்கா சொல்லியிருந்தாங்க. அது ஒன்று மட்டும் நான் இன்றைக்கி மறந்தாச்சுங்க. தண்ணி மட்டும்தான் வச்சுருக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் தீபம் எல்லாம் காட்டிட்டு வேலுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா வெற்றிலை தீபம் போற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ரெடி ஆகிட்டு இருந்தேன். மஞ்சள் குங்குமம்லாம் அழகாக வச்சு விட்டுட்டு வெற்றிலைக்கு அதுக்கப்புறம் அப்படியே வந்து தீபம் போற்றலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி வந்து
வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஓம் சரவணபவ இதெல்லாம் சொல்லிவிட்டு அப்படியே நம்மளோட இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த கோலம் போடுறதுமே பார்த்திங்கன்னா நான் மறந்துடுறேன். அந்த வாசலை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணோம் அப்படின்னு தான் கொஞ்சம் இந்த பாசிட்டிவான வைப்ஸ் கிடைக்கும். அந்த கோலத்தை பார்க்கும்போது இன்றைக்கி கோலம் போடவே மறந்தாச்சு. எப்படி மறந்தேன்னு எனக்கே தெரில. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சமையல் வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னா தான் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஞாபகம் இருக்கும் சில விஷயங்கள்லாம். ஆனால் பார்த்திங்கன்னா அந்த டைம் மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நான் வந்து இன்றைக்கி இந்த மாதிரியெல்லாம் செஞ்சுருந்தேன். நிலைவாசலில் ஏற்ற வேண்டிய அந்த விளக்குமே பார்த்திங்கன்னா இங்கேயே நான் வந்து ஏற்றிட்டேன். நான் இந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக 6:59 7 மணிக்குள்ளே பார்த்திங்கன்னா பூஜை வேலையெல்லாம் முடிச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் தான் நான் வந்து சமையல் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு தெய்வீகமாக மங்களகரமாக இருந்தது. ஒரு வழியாக ஒரு 2-3 வாரமாக தடங்கள் ஏற்பட்டே இருந்தது. இன்றைக்கி வெற்றிகரமாக ஒரு 7 மணிக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்மளோட வெற்றிலை தீபம் ஏற்றியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வெண்டைக்காயை பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி செய்வேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் பொடியாக தான் நறுக்குவேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே நறுக்கிட்டேன். ஏன்னா இன்றைக்கி வந்து ரொம்பவுமே லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால அப்படி அரைஞ்சிட்டேன். அந்த நீளமாக இருக்கிற அந்த காய்கள்லாம் ஒரு கொத்தவரங்காயாக இருக்கலாம், வெண்டைக்காய் அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறத என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 4-5 காய் வந்து ஒன்றா வச்சு அப்படியே நம்ம ஒரு காயாக இருக்கிறதுக்கு அந்த பீன்ஸ் இந்த மாதிரியெல்லாம் நீளமாக இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 காய் ஒன்றா வச்சுட்டு வெட்டணும் அப்படின்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடுங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி கொஞ்சம் பெருசாக வெட்டிட்டு நான் வந்து 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 7:20 என்னோடய சமையல் வேலையும் முடிச்சிட்டேங்க. அந்த துவரம் பருப்பு கடையல், அதுக்கப்புறம் இந்த என் தம்பிக்கு வந்து சாப்பாடும் குழம்பும் வந்து ஊற்றி வச்சிட்டேன். இந்த வெண்டைக்காய்க்கு மட்டும் தேங்காய் பூ போட வேண்டியது இருந்தது. இது வந்து நான் ஒவ்வொன்றா வீடியோ எடுத்துகிட்ருப்பேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எதுவும் ஒன்றா வந்து வீடியோ வந்து எடுக்கலை. ஏன்னா அதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் சிரமமாயிரும் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாங்க எடுத்திருந்தேன். ரசம் ரெடி. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் நம்மளோட வெண்டைக்காய் பொரியல். இது பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், அதுக்கப்புறம் வெண்டைக்காய் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வந்து சிம்மில் வச்சு நல்லா அந்த எண்ணெயில் வந்து எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக கூட ஊற்றிக்கலாம். சிம்மில் வச்சுட்டு அது வதங்குற வரைக்குமே நல்லா வதக்கி விடணுங்க சிம்லேயே வச்சுட்டு. அதுக்கப்புறமா பார்த்திங்க ரொம்ப போட்டு வதக்கணுங்கிற அவசியம் இல்லை, அதுவே வதங்கிடும். அதுக்கப்புறமா கடைசியாக ஒரு 2 தக்காளி ஃப்ளேவருக்காக 2 தக்காளி ஆட் பண்ணிவிட்டு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டோம் அப்படின்னா சூப்பராக வதங்கி வந்துடும். இதுக்கு வந்து தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. அந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியிலேயே பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடுது. அந்த ஒரு துளி கூட அந்த வளவளப்பு தன்மையே இருக்காதுங்க, சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் தேங்காய் போட்டு இறக்கி வச்சாச்சு. கடைசியாக தம்பிக்குமே வந்து போட்டு கொடுத்தாச்சு. தம்பி பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு போட்டு தர சொல்லியிருந்தாங்க. எல்லா காயையும் போட்டு சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. கொஞ்சம் தான் ஆளுக்கு கொஞ்சம் தான் இருந்தது. சரி பரவாயில்ல, அவங்க நல்லா சாப்பிட்டோம் அப்படின்ட்டு இனிமேல் 20 ரூபாய்க்கு வாங்கணும் அப்படின்னு தான் தட்டுன்னு நினைக்கிறேன். சாருன்னு எத்தனை ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தாங்க அப்படிங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வர காப்பி தாங்க வச்சுக்கிறேன். வேர்க்கடலையும் வர காப்பியும் தான் இவங்க அப்பாவும் நானும் தான் குடித்தோம். நல்லா வந்து இன்னொரு பொங்க அந்த ப்ரூ காஃபியை வந்து போட்டுட்டு 2 பேர் கொஞ்சம் நேரம் பேசிட்டு குடிச்சிட்ருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு வந்து பீஸ் வந்து பார்த்து வச்சுருந்தேன். அதை ஆனால் கொண்டு போய் கொடுக்க முடியல. நைட்டு லைட்டாக மழை தூறிட்டு இருந்தது, கொஞ்சம் குளிராகவும் இருந்தது. அப்படிங்கிறதுனால அப்புறம் பாத்திரமெல்லாம் வாஷ் பண்ண வேண்டியது இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு பார்க்கும்போது 9:30 மணி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே சரி என்ன பண்ணுறதுன்னு விட்டாச்சு. இப்போ வந்து 8 மணி அப்படிங்கும்போது முடிச்சிட்டேன் நான். அப்புறம் கொண்டு போய் கொடுக்கும்போது மறுபடியும் இன்னொரு கட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. சரின்ட்டு ட்ரெஸ் கொஞ்சம் வாஷ் பண்ணலாமான்னு பார்த்தேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் குளிராக இருக்கிற மாதிரி இருந்தது. அதனால் நாளைக்கே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அந்த பீஸ் தாங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2-3 கட்டு ஒரு 150 பீஸ் பக்கம் பார்த்துருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் இது இப்போ வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து இதுதான் இன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே வேலையாக இருந்துச்சு. இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னோடய பூஜை வேலைகளும் சரி, இந்த சின்ன வேலைகள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுத்துருக்கோம், ஒரு மகிழ்ச்சியையும் ஒரு மோட்டிவேஷனையும் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள பதிவுடன் நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது
நான் உங்களுடைய அன்புள்ள தோழி புஷ்பா. இந்த வாழ்க்கை நமக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் மகிழ்ச்சியவே தரட்டுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.